கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சிறப்பு அம்சங்களிலே ஒன்று, மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த நாளிலே ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக ஒரு சிறந்ததான வசனம். நம்முடைய வாழ்க்கையில் இதை அபியாசிக்க வேண்டும். அதை நாம் ஏற்று அதை நமக்கென்று அதை ஆக்கிக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய உயிர்மீட்சியை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரம் பலவித நேரங்களில் பலவீனப்பட்டு காணப்படுகிறோம். நம்ம இதுக்கு இந்த சரீரத்துக்கு பேரே மரணத்துக்கு கடந்து போகிற ஒரு சரீரம்தான். மண்ணுக்கு மண்ணாக போகிற சரீரம். இதற்கென்று ஒரு முடிவு உண்டு. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நித்திய ஜீவனுடைய சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த ஆவியை அவர் உயிர்ப்பிக்கக்கூடியவர். நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க வல்லவர் நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த வசனத்தில் சொல்லுகிறபடி அவர் சொல்லுகிற தெளிவான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பின தேவன் தம்முடைய ஆவியினாலே எழுப்பினார் என்று பார்க்கிறோம். ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, God has sent his exceeding power to raise Jesus from death என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய எல்லா வல்லமுள்ள ஆவியை அனுப்பி இயேசுவை உயிரோடு எழுப்பி நமக்காக ஆசீர்வாதமாக ஒரு காரியங்களை செய்தார். என்னவென்று சொன்னால், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு அந்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால தான் அந்த வசனம் மிக தெளிவாக ஆழமாக பார்க்க வேண்டும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அது இப்பன்னு தான் வருது, வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நாம் யாவருமே உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு செத்த சரீரம் எப்படி இருக்கும்? உயிர்ப்பிக்கப்படாமல் அது ஒரு டெட் பாடி என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த தேவனும் இயேசுவும் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பிரயோகித்து உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்கிற இருக்கின்ற வேளையில் உங்களுடைய சரீரத்தை, சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ப முடியுமா? நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த வேளையில் அப்படி விசுவாசிப்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான பிரச்சனைகளாக இருந்தாலும், சரீரத்தில் கேன்சர், இது இப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கூட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த சாவுக்கு ஏதுவான உயிரை அவர் உயிர்ப்பிக்க வல்லவர். நமக்கு நல்ல முழு ஜீவனை கொடுக்க வல்லவர், ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். இதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் ரட்சிக்கப்பட்ட புதில் என்னுடைய ஒரு உறவினர் எனக்கு இப்படியாக இந்த வசனத்தை சொன்னார். அது வரைக்கும் அந்த வசனத்தை நான் கேட்டதில்லை, இதனுடைய ஆழத்தை நான் அறிந்ததில்லை. அவர்கள் என்ன சொன்னாருங்க, நீங்கள் மருமகனே, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இவ்வளவுதான் கொலஸ்ட்ரால் இருந்தாலும், எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும், இந்த வசனத்தை சுட்டி காட்டி சாவுக்கேதுவான உடைய சரீரத்தை இயேசு உயிர்ப்பிப்பார், அதை விசுவாசிங்கள், நம்புங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த மரணத்துக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை இயேசு இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய ஆவியினாலே உயிர்ப்பித்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த நாளில் கூட அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த ஒரு உண்மையை அறிந்தவர்களாக, உண்மையை புரிந்தவர்களாக இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் நமக்குள்ளாக வாசம் பண்ண அழைப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயிர்ப்பிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த அந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும்.